அண்மை செய்தி. தமிழகத்தில் பெரிய கோவில்களை பராமரிக்க தேவஸ்தானங்களை அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டிய தருணம் இது என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கோபுரம் முன்பு 6 கோடி ரூபாய் செலவில் வணிக வளாகம் கட்ட அறநிலைத்துறைக்கு அனுமதி அளித்து 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதேபோன்று ராஜகோபுரத்தின் முன்பாக வணிக வளாகம் கட்டுவது கோவிலின் விழாக்களின் இடையூறாக அமையும் எனவும் விழா காலங்களில் பக்தர்கள் பங்கேற்க தடையாக இருக்கும் என கூறி அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வணிக வளாகம் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போவதில்லை என அறநிலைத்துறை தரப்பில் ஏற்கனவே உத்தரவாதம் அளித்த நிலையில் ராஜகோபுரம் முன்பு பக்தர்கள் வசதிகளை ஏற்படுத்துவது குறித்து மாற்றுத் திட்டங்கள் சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என அறநிலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 2 வாரங்களில் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர். மேலும் கோவில் அருகில் கோவில் நிலங்களில் இருந்தாலும் சரியாக அரசு புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் சரி எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ள அனுமதிக்க முடியாது என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். மேலும் தமிழகத்தில் உள்ள பெரிய கோவில்களை பராமரிப்பது, பக்தர்களுக்கு வசதி ஏற்படுத்துவது போன்றவற்றிற்காக தேவஸ்தானங்களை அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டிய தருணம் ஏற்பட்டிருப்பதாக அறநிலைத்துறை துறைக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் திருப்பதி கோவில் பராமரிப்பதை உதாரணமாக சுட்டிக்காட்டினர். மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.